இன்றைக்கி வந்து தந்தூரி பிரெட் சாண்ட்விச் செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கேப்சிகம், கேரட், பன்னீர் இது வந்து கட் பண்ணிக்கினாங்க. அது கூட வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், அதில் வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி ஊற்றியாச்சு. அதில் கசூரி மெத்தி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் வந்து வெங்காயம் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே, அதாவது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பேஸ்ட் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டும் அதையும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை வந்து வேக வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து தந்தூரி இருக்குது இல்லைங்களா, அந்த தந்தூரி மயோனைஸ் அது வாங்கியிருந்தோம். அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. இதுதான் வாங்கியிருந்தோம். அது ஸ்ப்ரெட் பண்ண உடனே அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த மசாலா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவா வச்சுட்டு அதில் வந்து நெய் இல்லை பட்டர், எங்கள் வீட்டில் நெய் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் நெய் போட்டுட்டோம். நெய் போட்டுட்டு அதில் வந்து அந்த ப்ரெட்டை வந்து வச்சுட்டோம். அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சு ரெண்டுத்தையும் திருப்பி போட்டு அதில் நெய் தடவி விட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனோடனே அவ்வளோதான். இதுதான் வந்து தந்தூரி பிரெட் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சும்மா சம்மருக்கு குட்டீஸுங்களுக்கு அவங்களே, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவங்களும் செஞ்சாங்க. அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.